இந்தியா இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ் செகண்ட் ஓடிஐ நேற்று நடந்ததுங்க. இந்தியா ஆல்ரெடி 1-0 லீட்ல இருந்த நிலைமையில நேற்று மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச் வந்து நல்லா போயிட்டு இருந்த மேட்ச் ஈஸியா கோட்டை விட்டாங்கன்னே சொல்லலாம். 50 ஓவர்ஸ் முழுசா ஆடவே இல்லை. 44 ஓவர்ஸ்லயே ஆல் அவுட் ஆயிட்டு போனாங்க. அண்ட் 235 தான் அடிச்சாங்க. கொஞ்சம் டூ ஃபேஸ்டா இருந்தது விக்கெட். அதனால வந்து கண்டிப்பா ஒரு 260, 270, 275 வந்து ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட்டா இருந்திருக்கோங்க. ரோஹித் சர்மாக்கு கொஞ்சம் ஸ்கிராச்சி ஸ்டார்ட் தாங்க இருந்தது. பட் இன்னொரு பக்கத்துல சுப்மன் கில் நல்ல டச்ல இருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி செகண்ட் மேட்சும் கண்டினியூ பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் அவுட் ஆயிட்டு போனாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்த மொதல் பால்ல இருந்தே வந்து ஹி வாஸ் இன் வெரி வெல் கண்ட்ரோல்னே சொல்லாங்க. சூப்பரா கண்ட்ரோல் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. பட் 104 இருக்கும்போது செகண்ட் விக்கெட் ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டு போனாரு. இமீடியட்டா ஈஷான் கிஷன் அவுட் ஆயிட்டு போனாரு. 1 brings 2 அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கப்புறமே வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் விராட் கோலிஸ் வந்து நல்ல ஸ்டெபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாம் கரன் சூப்பரா போட்டாருங்க. நல்ல டெஸ்ட் மேட்ச் லைன் லென்த் செம டிசிப்ளின்டான பவுலிங்கா இருந்தது. அண்ட் இங்கிலாந்து வந்து ஷார்ட் பால் டாக்டிக்கை சூப்பரா யூஸ் பண்ணாங்க. அந்த மிடில்ல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் செகண்ட் ஸ்பெல் கொண்டு வந்தது அவர் செமையா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. ஷார்ட் பால் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அங்க மிடில்ல விக்கெட்ஸ் இருந்த அத்தனை விக்கெட்ஸுமே கடைசியில ஸ்ரேயஸ் ஐயர் ஹி வாஸ் ஷார்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ்னே சொல்லாங்க. அதனால வந்து இவென்ச்சுவலி இந்தியா வந்து 235 தான் அடிக்க முடிஞ்சது. அதுவும் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா நடுவுல ஒரு ஓவர்ல வந்து 3 4 ஒரு 6ன்னு ஒரு காட்டினாரு. அதனாலதான் 235 வந்ததுன்னு கூட நம்மளால சொல்ல முடியும். அதான் நம்ம பார்த்தது கொஞ்சம் ஃபுல்லரா போட்டாங்கன்னா ஈஸியா அடிக்க முடிஞ்சது. ஜஸ்பிரீத் பும்ரா அடிச்சது அதுதான் நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் நிறைய பால்ஸ் அவங்க ஃபுல்லரா போடல. அதையும் நம்மளால நல்லாவே பார்க்க முடிஞ்சது. இந்த பிச்சுக்கு 235 கண்டிப்பா பிலோ பார் தாங்க. ஸோ அந்த 235 பிலோ பாருங்கிற ஸ்கோரோட பேட்டிங் ஆட வந்து இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் பாலே காத்திருந்ததுக்கு அதிர்ச்சி ஜஸ்பிரீத் பும்ரா த மேன் மொதல் பாலே வந்து எக்ஸ்ட்ராடனரியா போட்டு பென்டக்கெட் விக்கெட் எடுத்தாரு. அவங்களும் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்கிராச்சியா தான் இருந்தாங்க. பென்டக்கெட் அவுட் ஆயிட்டு போனாரு. ஜேக்கப் பெத்தலா அவுட் ஆயிட்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கத்துல ரூட் நின்னாருங்க. சூப்பரா நின்று ஆடினாரு. 99 runs. ஹி டிசர்வ்ட் செஞ்சுரி. கடைசியில அந்த மனுஷன் கஸ் அட்கின்சன் வந்து அடி நடிச்சு ஜெயிச்சு கொடுத்துட்டாரு மேட்சை. அன்பார்ச்சுனேட். ஒரு பக்கத்துல விக்கெட்ஸ் போயிட்டே இருந்ததுங்க. ஹாரி ப்ரூக்கா இருக்கட்டும் இல்ல அப்புறம் வந்து ஜாஸ் பட்லரா இருக்கும் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இன்னொரு பக்கத்துல வந்து ஜோ ரூட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. நல்லா நின்னாரு. 99 runs அடிச்சாரு. ஒரு வெல் டிசர்வ் செஞ்சுரியை மிஸ் பண்ணாரு. தேர்ட் மேட்ச் வந்து சண்டே நடக்க போது அது ஒரு சீரிஸ் டிசைடர் மேட்சா இருக்கும் போது வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க சீரிஸ் டிசைடர் மேட்சை இந்தியா வின் பண்ணி கப்பு ஜெயிக்குமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான நியூஸ் நேத்துல இருந்தே ரொம்ப சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அது நடக்க கூடாதுங்கிறது ஸ்பெகுலேஷனாவே போயிடணுங்கிறதா என்னோட ஆசை. 50 ஓவர் வேர்ல்ட் கப் அவர் அன்பார்ச்சுனேட். அவர் இது வரைக்கும் அவர் ஆடின டைம்ல அவரால் ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியலங்கிறது. 27 ஆடிட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு ரிட்டையர் ஆனார்னா அது ஒரு ஃபிட்டிங் ரிட்டையர்மெண்டா இருக்கும். நீங்க சொல்லுங்க அது ஸ்பெகுலேஷனாவே போயிடுமா இல்ல அது நிஜமாலுமே நடக்குமாங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் பத்தின ஃபுல் கவரேஜ் வேணும்னா பியாண்ட் கிரிக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி vlog ஆன் த வேல இருக்குங்க. நாங்க எடிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த vlog வீடியோவும் வந்துடும். அதுல ஃபுல் மேட்ச் கவரேஜ் அதுலயே இருக்கும். டீடைல் கவரேஜ் இருக்கும். அதையும் நீங்க மறக்காம பாக்கிறதுக்கு பியாண்ட் கிரிக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.